ஒரே யாருமே வந்துட்டு ஸ்வைப் பண்ணிடாதீங்க. நான் சொல்ல போறது மட்டும் கொஞ்ச நேரம் கேளுங்க. ரீசெண்டா வந்துட்டு எனக்கு நிறைய கஷ்டங்கள் ஃபேமிலி ரீதியா சரி ரொம்பவே நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு. ஃபினான்ஷியலா என் ஃபேமிலியில முடியல. ஸோ அதை நான் ஓப்பனா சொல்ல விரும்பல. என்ன கஷ்டம் ஏது கஷ்டம்ன்றத சொல்ல விரும்பல. யூடியூப்ல இருந்து எனக்கு எவ்வளவு சேலரி வருது என்ன வருதுன்றத பத்தி உங்களுக்கே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அது எனக்கு அந்த அளவுக்குலாம் என் ஃபேமிலியை பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு வருதான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஏதோ வந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு நான் ஏதோ என் கடனையும் அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக என் ஃபேமிலியில் ரொம்ப என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கஷ்டமாயிருச்சு. அதனால முடியல என்னால். ஆக்சுவலி அது முடியல. ஸோ இப்போ எதனால நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் இன்ன வரையும் உங்கள்கிட்ட உதவின்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. ஸோ இப்போ முதல் தடவையாக நான் வந்துட்டு உங்கள்கிட்ட உதவின்னு ஒன்று கேட்க போகிறேன். நான் இன்ன வரையும் இந்த மாதிரி கேட்டதும் கிடையாது, இந்த மாதிரி பண்ணதும் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன்னா அதுக்கான காரணம் என்னோட பேஷன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ன வரையுமே என்னால் வெளியே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஏன்னா எனக்கு அதுக்கான ஏர்னிங்ஸ் இல்லை, அதுக்கான காசும் இல்லை என்கிட்ட. அது சொல்ல முடியாத பிரச்சனை. இருக்கிறது எல்லாமே எனக்கு அந்த கடனுக்கு போயிட்டு இருக்குங்கும் போது என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு வெளியே போக முடியல. ஸோ அதனால நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன். ஸோ இந்த ஹெல்ப் வந்து நீங்கள் யாரும் வந்து தவறாக நினச்சிக்க கூடாது. ஸோ உங்களை மகிழ்விக்கிறதுக்காக தான் நான் அதை பண்ண போகிறேன். ஸோ அப்படி நான் என்ன பண்ண போகிறேன்றதுனா, உங்கள் எல்லாராலையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு ரூபா முடிஞ்சா கூட எனக்கு சந்தோஷம் தான். நீங்க எல்லாருமே ஒரு ரூபாயா கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். உங்களால எவ்வளவு முடியுதோ அதை எனக்கு இது பண்ணீங்கன்னா அந்த காசை வச்சு இந்தியா ஃபுல்லா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். அவ்வளோ தூரம் நான் போக போகிறேன் அந்த காசை வச்சு மட்டும். அந்த காசை மித்தபடி என்னோட சுயலாபத்துக்காக நான் சத்தியமாக யூஸ் பண்ண மாட்டேன். அதில் வர காசை முதற்கொண்டும் நான் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சு, நான் ஷூட்டுக்கு போகிற இடத்துல எனக்கு எவ்வளோ செலவாகுதுன்றதையும் கணக்கு பண்ணி அதை பில்லாக எடுத்துகிட்டு வந்து நான் உங்களோட கடைசியாக காட்டுவேன். அப்படி நான் அந்த ஷூட்டுக்கு போயிட்டு வந்து நான் கடைசியாக வந்தக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த காசு வந்துருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு என்னால் முடிஞ்சவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அந்த காசை வச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் நான் உனக்கு காசு போட்டு வரணும், எதுக்கு நான் உனக்காக ஒரு ரூபா தரணும் அப்படின்னா, என்னால் வீடியோ எடுக்க முடியும், என்கிட்ட உழைப்பு இருக்கு. அதனால் அதுக்கான ஸ்பான்சர்ஷிப் தான் என்கிட்ட இல்லை. நம்ம ஒரு பெரிய சேனலாக இருந்தால் அது கண்டிப்பாக நம்மளால பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கோன்றனால என்னால் அது சுத்தமாக முடியல. ஃபேமிலியிலேருந்து நான் காசு கேட்க முடியாது. ஆனால் என்னால் எடுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, எடுக்க போகணும்னு ஆர்வம் இருக்குது. ஸோ நீங்கள் யாருமே எனக்கு காசு கொடுத்து இது பண்ணணும்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச தூரத்துக்கு நான் போக போகிறேன். அது உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபாயாக இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான். இதில் நான் கொஞ்சம் காசு போட போகிறேன். அந்த காசை போட்டு தான் நான் போக போகிறேன். ஸோ ஏன்னா நான் என்னோட ட்ராவல் ரொம்ப தூரம் இருக்க போகுது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட் அந்த இது நான் போகிறதுக்கான எக்ஸ்பென்சிவ் மட்டும் இருந்தால் போதும். மித்தபடி வேற எதுவுமே வேணாம். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் ஏதோ நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்க. ஸோ அப்படி எனக்கு உதவி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னோட பேங்க் டீட்டெயில்ஸோ இல்லை வந்துட்டு ஜிபே நம்பரோ வந்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அது மூலியமாக நீங்கள் எனக்கு பண்ணீங்கன்னா நான் என்னால் ஓரளவுக்கு காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் கிளம்ப போகிறேன். அதாவது நான் மேக்ஸிமம் 3 வீக்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 3 வீக்ஸில் எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு காசு வந்துருச்சுன்னா நான் கிளம்ப போகிறேன். இங்கேருந்து கிளம்பி என்னால் இந்தியா ஃபுல்லாக என்னால் எந்த அளவுக்கு போய் பேய் வீடியோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு போய் நான் பேய் வீடியோ பண்ண போகிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு அதுலேருந்து ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக 3 வீக்ஸ்லேயே நான் கிளம்புறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபாயா இருந்தாலும் சரி, அது 2 ரூபாயா இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்பான்சர் காசில் நான் போய் வீடியோ எடுக்க போகிறேன். அந்த வீடியோ எடுத்த காசில் எனக்கு போட்ட எஃபெக்டோட எனக்கு அதிகமாக வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் கொடுத்த காசு எனக்கு வந்துச்சுனாலே போதும். அந்த காசை நான் அப்படியே எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது ப்ராமிஸ். ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டு கண்டென்ட்குள்ளே போவோம். ஸோ இந்த கதை என்ன சொல்ல போகிறாங்கன்னா, கோட்ராப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் கபடி மேட்சை முடிச்சுட்டு ஒரு பையன் வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கான். வெள்ளை உருவம் ஒன்று அங்கும் எங்கும் உலவுவது போன்று பதிவாகி உள்ளது. இதனை பார்த்த சிலர் இரவு நேரத்தில் பேய் உலவுவதாக தெரிவித்தனர். அந்த விலங்கு படத்தில் அவன் புதைப்பான்ல, அந்த மாதிரி அது உண்மை நடந்த ஸ்டோரி. ஆமா, அது நடந்தது இங்கதான். ஓ மை காட். பூ வச்சு எதுக்கு வச்சிருவாங்கன்னு தெரியல கைஸ். இது என்னன்னு சொல்லுங்க. நீ செக் பண்ணல, நீ காலி. இங்க ஆத்மாக்கள் யாராச்சும் இருக்கீங்களா? அங்க இருக்கு. நீ
தப்பிச்சுட்டு வந்துட்டா ம். கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆக போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மேட்சே குஜராத் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தான். ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் சீசன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ஃபுட்பாலுக்கு அப்புறம் கிரிக்கெட் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஐபிஎல் சீசனை நீங்கள் மோஸ்ட் பெஸ்ட்ல விளையாடுறது மூலியமா நீங்க எக்ஸைட்மெண்டோட உச்சத்துக்கே போயிடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். மோஸ்ட் பெஸ்ட்ல நீங்க கேம் ப்ளே பண்றது மூலியமா அட்வென்ச்சர், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எக்ஸைட்டிங்கான வின்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்பவே வேர்ல்டு ஃபேமஸான சைட். இதுல நிறைய கேம்ஸும் இருக்கு. ஜஸ்ட் நீங்க இது யூஸ் பண்றதுக்கு ஸ்மார்ட் போனே போதும். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. சோ நீங்க என்னோட ஃபேனா இருந்தா நீங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. சோ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த திருச்சின்ற ப்ரோமோ கோட் நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு 34,000 வரையும் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 250 ஃப்ரீ ஸ்பின்னும் கிடைக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்றது மூலமா. சோ இந்த ஐபிஎல் டைம் நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். மோஸ்ட் பெஸ்ட்ல 1000க்கு மேல இதுல கேம்ஸ் இருக்கு. நீங்க அதுல ப்ளே பண்ணலாம். மோஸ்ட் பெஸ்ட்ல மில்லியன் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்கு. இதுல என்னோட சக்சஸ் ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கு. சோ இது 2009ல ஆரம்பிச்சது. இப்போ இன்டர்நேஷனல் லைசென்ஸ் உள்ள ஒரு கம்பெனி ஆயிருச்சு. சோ இது 100% சேஃப். உலகத்திலே பவர்ஃபுல்லான ஐபிஎல் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. சோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சோ இந்த சைட்ல நிறைய கேம்ஸ் நீங்க ப்ளே பண்ணி உங்களோட வின்ஸை நீங்க வாங்கலாம். சோ நீங்க நினைக்கிற எந்த நேரத்துல வேணாலும் உங்க கேமை ஸ்டாப் பண்ணி உங்களோட வின்னிங்ஸை நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல எப்ப வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நான் மோஸ்ட் பெஸ்ட் ஐபிஎல் சீசனை ப்ளே பண்ண தயாராயிட்டேன். நீங்களும் தயாராயிருங்க. ஃபைனலாக இதோட இந்த இன்ட்ரோவை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எப்பயுமே எனக்கு கொடுங்க. ஸோ நான் கேட்ட அந்த விஷயத்த வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதில் எப்படி நீங்கள் பேமெண்ட் போடுறது இது பண்ணுறதுலாம் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் பண்ணுற மெசேஜில் நான் வந்துட்டு என்னோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்றேன். ஸோ நீங்கள் அதில் பண்ணிங்கனாலே எனக்கு போதும். ஸோ அதை என்னோட வீடியோஸில் நான் யார் யார் எவ்வளோ அனுப்பிச்சு விட்ருக்கா, யார் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நான் வந்துட்டு என்னோட வீடியோஸ்லேயே நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ லவ் யூ, தேங்க்யூ கைஸ். யாருமே பண்ணதில்லை. ஆமாம், மோஸ்ட் பிளாகர்ஸ் யாருமே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இது. ஏன்னா நம்ம வேல்ஃபுல்லாக போய் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில். ஆமாம், அதுக்கான ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆகும்ல. நான் இந்தியா ஃபுல்லா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். யாருமே பண்ணதில்லை. அது அளவால வந்து கஷ்டப்படலாம், அது பிரச்சனையே இல்லை. அங்க பைக் கிடைக்கல, இது நடந்து. இத்தனைக்கும் நான் வண்டியில போகிறது கிடையாது, நான் கார்லையும் போகிறது கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸுலையும் ட்ரெயின்லையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடந்து தான் போகலான்ற ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எங்களுக்கான சாப்பாட்டுக்கான காசும் நாங்கள் போகிறதுக்கான காசு மட்டும்தான் நான் வந்துட்டு எதிர்பார்த்துருக்கேன். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்ற ஒரு இது வந்துட்டு இன்ன வரையும் யாருமே வந்துட்டு பண்ணாத ஒரு முறைகளை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஸோ இதை நான் வந்து பண்ண காரணமே உங்களோட சப்போர்ட் முழுக்க முழுக்க இருக்கும். ஸோ அது இல்லாமல் இது நான் மட்டும் நினச்சேன்னா இது என்னால் முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் எனக்கு ஸ்பான்சர் மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். மித்தபடி உங்கள்கிட்ட கேட்குற நான் உதவி இதுதான். எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் போகணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியலாக நான் கஷ்டத்தில் இருக்கும் போது என்னால் அது பண்ணவே முடியாது, சான்ஸே இல்லை. எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. நிறைய பிரச்சனைகள் போயிட்டுங்களா, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. அம்மாவுக்கு ஏதாச்சும் பண்ணணும், அம்மா தான் எனக்கு எல்லாமே. அம்மாக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும் போது நான் நிறைய வீடியோஸ் போட்டால் தான் நான் ஓரளவுக்கு, ஏன்னா நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் யூடியூப்ல. என் வாழ்க்கையில் ஒன்று மாறுச்சுன்றது வந்துட்டு இன்னொரு இல்லை. ஏதாச்சும் ஒன்று மாறுன்றதுக்காக தான் நான் வந்து உடலளவுக்கு நான் கஷ்டப்படுத்துறதுக்கு ரெடியாக போகிறேன். இந்த போயிட்டு வர ட்ரிப்பில் எனக்கு என்ன வேணா ஆகலாம். கிரேட்ஃபுல்லாக ஒரு ஆளாக வந்து நிற்கலாம், இல்லை மறுபடியும் நான் ஃபெயிலியர்லேயே போய் நிற்க முடியும். ஸோ இது வந்து எப்படி நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. என் ஆசை இதுதான். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுறேன். கமிங் சூன் கைஸ், போகலாம். கோட்ராபட்டி. ஸோ கோட்ராபட்டின்ற கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன். ஆக்சுவலி இதோட கதை வந்து எல்லாமே என்ன சொல்ல போகிறாங்கன்னா, கேமரா போடுறா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்ருக்கேன். ஃபோக்கஸில் இருக்கா? இருக்கு. ஸோ ஆக்சுவலி இதோட கதையை வந்து என்ன சொல்லப்படுறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து கோட்ராபட்டி. ஸோ இந்த கதையை என்ன சொல்லப்படுறாங்கன்னா, கோட்ராபட்டின்ற ஒரு கிராமத்தில் கபடி மேட்சை முடிச்சுட்டு ஒரு பையன் வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கான். போயிட்டு இருக்கும் போது போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு அந்த ஃபுட்டேஜ்லாம் நான் உங்களுக்கு இங்கே போடுறேன் எக்ஸாம்பிள். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்களேன். வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் நானும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு நைட் கேம்ப் போகலாமாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நைட் ட்ரிப் போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காற்று சுத்தமாக அடிக்கல, அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடமா இருந்தது. ரோட்டில் போக ஏதோ ஒரு
அமானுஷ்யமாக நடக்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருந்தது. அவ்வளோ ஒரு மயான அமைதி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை மச்சான் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்லடா வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. நைட் டைமில் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அந்த உருவத்தை அதை பார்த்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். நான் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு வந்திருக்கும். அந்த கிராமத்தில் பேய் வந்ததாக ஸோ வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு போட்டிருந்தான். அந்த பையனே வந்து அதுக்கப்புறம் அது வந்து பெருசாக பற்றி அது பேசவே கிடையாது. அந்த பையனுக்கே அது தெரியுமா தெரியலையான்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த பையனை இன்ஸ்டாகிராமில் இருந்தால் நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் அதை மறந்தே போயிட்டான் அந்த பையன். ஆனால் வந்துட்டு அது வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் நம்பப்பட்டுச்சு. 4 பேர் 4 ஆத்மா இருக்குன்றீங்களா? 4 பேர் வந்தது. 4 பேர்த்தையும் விரட்டினது. விரட்டிக்கிட்டே வந்தாங்க 4 பேரும். 4 பேர்த்துல இப்போ 4 பேர்த்துல ஒருத்தன் காலி. 3 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். என்ன தாத்தா சொல்கிறீங்க? இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். அங்கே அப்படி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக போகிறோம். செக் பண்ணா நீ காலிட்ட அவ்வளோதான். போகக்கூடாதுன்றீங்களாங்க? அதான் நான் சொல்கிறேண்ணா. நீ செக் பண்ணா நீ காலி. நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். சேலன்ஸ் கட்டுறேன். சேலன்ஸ் கட்டுறேன். 10,000 ரூபா கட்டுறேன். அப்போ அங்கே உண்மையிலே இருக்கு. அங்கே இருக்கு. நீ தப்பிச்சுட்டு வந்துட்டா நான் 10,000 ரூபா நான் உனக்கு தரேன். நம்பர் கொடுங்க. 10,000 ரூபா நான் பேச விட்றா. ஆமாம் தப்பிச்சு நீ வந்துட்டா அப்படின்னா நான் 10,000 ரூபா தரேன். அவருக்கு தெரிஞ்சிருக்குடா. சரி தாத்தா நாங்கள் போயிட்டு நல்லபடியாக வரோம். நீங்கள் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க எங்களுக்கு. போயிட்டு வந்துடுவோம் நாங்கள். நான் கொடுக்க மாட்டேன் அந்த இதுக்கு. நான் என்னடா சவுண்டு? மாடு கலைக்கிறேன். என்னடா சொன்னாரு? அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்னடா இவ்வளோ நின்று பார்த்துட்டு இருந்தாரு? மனுஷன் தானே மனுஷன் தானா தெரியலடா. அவர் பாட்டுக்கு சொன்னாரு போயிட்டு நின்னாரு. அந்த இடத்துக்கு போவாதீங்க வைக்காதீங்கன்னாரு. திரும்பி பார்க்காம போயிட்டாரு. சொல்ற மாதிரி கட்ட மாதிரி பண்ணுறேன். அவர் ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் இருக்குமோ? அந்த இடத்துல நடந்த நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஃபோட்டோவை நான் ஃபஸ்ட்டு இங்கே போடுறேன். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஒரே நிமிஷம் இருந்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோவே நான் எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு அது எந்த ஃபோட்டோன்னு. ஸோ நான் கோஸ்ட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு நெட்வொர்க் இங்கே சரியாக கிடைக்கல. ஸோ அந்த காரணத்தினால என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. நான் வந்துட்டு நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நான் என் ஃபோன்லேயே அந்த ஃபோட்டோவை காட்டுறேன். இல்லைனா நான் கிளிப்பாக கூட இதை போடுறதுக்கு பார்க்குறேன். அந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ நார்மலாக நம்ம கூகுளில் கிடைக்கக்கூடிய ஃபோட்டோஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது அந்த வீடியோவில் பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை தான் வந்து அந்த பையன் போட்டிருப்பான். ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஃபோட்டோ வந்து நான் பல தடவை பார்த்துருக்கேன். ஏன்னா நம்மளோட தமிழுக்கு யூஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் தான் அது. நீங்கள் அதை நினச்சி இந்த ஊருக்காரங்க பயப்பட வேணாம். இங்கே உண்மையிலேயும் பேய் இருக்கா இல்லை அமானுஷ்யங்கள் ஏதாச்சும் இருக்கான்றதை நான் தேடுறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம ஃபர்தராக தேடி பார்ப்போம். இங்கே அப்படி ஏதாச்சும் இருக்கா, இங்கே பேய் நடமாட்டம் இருக்கான்றதை நான் தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. மறக்காம என் சேனலை Tiruchi143. ஸோ நான் ஒரு கோஸ்ட் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஆதரவையும் கொடுங்க. இப்போ ஃபர்தராக அந்த எடுத்த இடத்துக்கு நம்ம போவோம். ஸோ அந்த வீடியோவை எடுத்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ ஓகே ரெடியாக இருக்கீங்களா? போகலாமா? போகலாம். கைஸ் இங்கே போகிற வழியிலே ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சுடுகாட்டையும் வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். இங்கே நின்றா மச்சான். ஏமாள் பார்த்துட்டு வரேன். இங்கெல்லாம் இல்லைடா.
சரி போகலாம் நம்ம. நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. அப்படி நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே. அந்த குளம் ஆமாண்டா, இதுதான்டா நடந்த இடம். ஆமாண்டா, அந்த விலங்கு படத்தில் அவன் புதைப்பான்ல, அந்த மாதிரி உண்மையாக அது உண்மை நடந்த ஸ்டோரி. ஆமாம், அது நடந்தது இங்கே தான். ஆமாம், அந்த சப்பானி கேரக்டர் புதைச்சதே இங்கே தான். இப்போ இந்த குளத்தில் தான். இது திருச்சி திருவரம்பூர் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கனாலே அந்த நியூஸ் வந்துடும். காட்டி தரேன் கைஸ். என்னடா சவுண்டு? யார் கத்துறாங்களா? ஓ மை காட், ஓ மை காட். ஏ மச்சான் வாடா, ஒரு நிமிஷம் வாடா. ஏ துணைக்கு மட்டும் வாடா, துணைக்கு மட்டும் வாடா. இன்னமும் இருக்குடா. ஏய் கத்துதுடா, நம்ம கத்துதுடா. இங்கே போடுறா, நம்ம வச்சிருக்காங்களா? இதை பார்த்தாண்டா பயந்துட்டேன். இப்போ தெரியல, என்னமோ கத்துது. அங்கே பாரு, நம்ம கத்துது. இங்கே புடவை இருக்கு, அங்கே பாருங்க கைஸ். அந்த சப்பானி புதைச்ச இடம் இதுதான். இந்த குளத்துல தான் புதைச்சாங்க. என்னன்னே தெரியடா, ஏதோ கத்துற சவுண்டு கேட்குதுடா. இதை பாடுறா ஜமாலு. ஏய் இவனை கத்திட்டு போடுற மாதிரி இருக்குடா. இல்லை இங்கே பாடுறா ஜமாலு. இதை பார்த்தாண்டா பயந்துட்டேன். பூ வச்சு எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரில கைஸ். இது என்னன்னு சொல்லுங்க, சுத்தமாக தெரில. சாமியாக இருந்தால் சாமி, ஆத்மாவாக இருந்தாங்கன்னா கூட தொட்டு கும்பிட்டுக்கிறேன். போகலாம் போகலாம் டை, சத்தியோட போகலாம்டா. இங்கே இங்கே நிப்பாட்டு, வேறு வழி இல்லை. உள்ளே போறியா? இல்லை இங்கே நிப்பாட்டு. இப்படியே நிப்பாட்றா. சத்தியோட வந்துட்டான். இங்கே நிப்பாட்றா. எடுத்துகிட்டு போகிறோமா நிப்பாட்டு. சரி டக்குன்னு கேமரா எடுத்துருவாங்கண்ணா, ஆன் பண்ணிட்டு. அப்படியே ஓரமாக நிப்பாட்டா சத்தியோடு. ரைஸ் ஆக்சுவலி இந்த ரோடு தான் இப்போ நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன் இந்த இடத்துல. டக்குனு வாங்கடா, டைம் இல்லை, டைம் இல்லை, சீக்கிரம் வாங்க. அங்கே வந்துட்டு போகிற வழியில் ஒரு ஒயின் ஷாப் ஒன்று இருக்கான் வேறு. சீக்கிரம் வாடா, சத்தம் வராது. அந்த அக்காவை எவ்வளோ தூரம் போய் தரேன்னு தெரியலையே. சத்தம்டா. வீடு வீடாக இது இந்த வயல்வெளியை பார்த்துக்கிறதுக்கு அந்த இது டைம் போட்டுருக்காங்களா, அது ஒன்றும் தரல. புரியல. இதுக்கு மேலே போனால் அந்த இதா அந்த கடை, இதுக்கு மேலே போனால் அந்த ஒயின் ஷாப் பாருங்க. அதையும் தாண்டி போக முடியும் போக முடியாது. சரி ரைட்டா என்ன? ஆ ஆ தண்ணி போய் அவங்க ஒயின் ஷாப்பை குடிச்சிட்டு ஏதாச்சும் பண்ணால் உசுறு முக்கியம் வச்சாங்க. உசுறு முக்கியமா? அது இங்கே வரதுக்கு முன்னாடி வச்சாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. ஆமாம் லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏய் அத்தாடி அம்மாடி, ஜல்லிக்கட்டு மாடுடா, ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு. ஏய் ஐயோ ஐயோ அக்கா போடுறாங்க. ஒரு மணிக்கு சும்மா மாடு பிடிக்க வந்து கட்டிதான் போகிறாங்க. கரெக்டாக இந்த கட்டையெல்லாம் பார்த்தா அவங்க தெரியும். இந்த இடத்துல தான் அந்த இது நிற்கிற மாதிரி நினச்சிருந்தாங்க. நியூஸ் சேனலில் வந்தது இந்த இடம் தான்.
சத்தம் போடாத, சத்தம் போடாத. இங்கே வா. லைட் ஆஃப் பண்ணிக்க மச்சான், கம்யூனிகேஷன் பண்ணி பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்ணுறான், சூப்பர் கடை இருக்கிறான். இங்கே என்னை சுற்றி எந்த ஆத்மா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக, இங்கே நாங்கள் 3 பேர் இருக்கோம், நீங்கள் தாராளமாக எங்கள் பக்கத்தில் வரலாம். எங்களை முடிஞ்சால் உங்களுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இருக்கீங்களா இங்கே? நீங்கள் இருக்கிறது உண்மைனா ஏதாச்சும் ஒரு மூலியமாக எனக்கு அறிகுறி கொடுக்க முடியுமா? நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா நான் தெரிஞ்சுக்கலாமா? சவுண்டு வந்துச்சு. இருக்காடா இங்க நாயா இருக்கும்டா. நாய்க்கு அப்புறம் எப்படி கத்தும்? இவ்வளோ நேரம் கத்தாம கொஸ்டின் கரெக்டாக கட்டுது. பனைமரம் தானே அது? நைட்டு பணம் நிற்கின்றா, பணம் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கிறா. இங்கே கபடி மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மைக்கில் வேறு பேசிகிட்டு இருக்காங்க. அது சேம் டைம்டா. சேம் டைம்டா. ஏற்கனவே அந்த வீடியோ. ஆமாம், அந்த வீடியோலையும் அந்த பையன் கபடி மேட்ச் விளாண்டு தான் வருவாங்கல்ல. கண்டிப்பாக. ஏன்னா அந்த வீடியோ ப்ரோ சொல்கிறேன். ஜோ யாரை எப்படி பண்ணுறது? Hey Alexa, what is the time now? It's 1:54 a.m. Hey, கரெக்டாக நான் வந்துட்டு 1 மணிக்கு வந்திருக்கேன். 1:54க்கு வந்திருக்கேன். கரெக்டாக 2 மணி ஆக போகுது. 2 மணிக்கு தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். நீங்கள் சப்போஸ் இங்கே யாராச்சும் இருந்தீங்கனால் இப்போ என் முன்னாடி வர முடியுமா? நான் இங்கேயே நிற்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கிறது உண்மைனா நீங்கள் இங்கே பக்கத்தில் வரலாம். பேமத்துக்கு மேலே பேருமாங்க. எங்கே ஆணி குத்துருக்கு? ஆணி இல்லடா, நீ ஏன்டா பயப்படுற? தூரத்துலேருந்து பார்க்க எல்லாமே இரண்டாவது எனக்கு 2 தடவை பெரிய மாதிரி தெரியுறோம். ஆணி இல்லடா அது. நீ ஏன்டா இந்த கற்று கத்துற? ஆணி இல்லடா அது, குச்சி. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் இருந்துட்டேன். இங்கிட்ட வாங்க, இங்கிட்ட வாங்க. அங்கிட்டே கூட்டிட்டு போறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே சரக்குலாம் நிறைய அடிக்கிறாங்க guys. அது சரக்கு அடிக்கிறேன் கலப்பி விடுறதுக்காக இந்த பொருளை கலந்துக்கலாமோ தோணுது. வாடா இங்கிட்டு வாங்கடா. இங்கேயே உட்காந்து பேசி பார்ப்போம் கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட. எங்கடா இதுக்குள்ளலாம் கூட்டிட்டு சுத்துற? சொன்ன தப்பா போச்சுருக்காரு. தப்பா போச்சுருக்காரு. அங்கேயே உட்காரா. இல்லை இதோ இங்கே கடிச்சு உட்காந்து தொலையண்டா. உட்காருங்கடா கீழே. பேய் கொடுங்க, கையை கோருங்கடா. ஏன்டா படுத்துறீங்க? அவன் கை கை அப்படியே சொல்லுங்க. கையே விட்டுறாதீங்க, காரணத்துக்கு வந்தோம். ஓகேவா? இங்கே ஏதாச்சும் அவனை தொட்டுக்கோ வேணாம். இங்கே எங்களை சுற்றி எந்த ஆத்மா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்கள் கூட தொடர்பு கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து இங்கே உட்காந்துருக்கோம். இங்கே ஆத்மாக்கள் யாராச்சும் இருக்கீங்களா? நீ ஏன்டா இது பயப்படாதடா மச்சான். நீ மனசு கூட நானா ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லடா நானே. ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா மனசுக்குள்ள. மனசு ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. நீ எவ்வளோலாம் அடிக்குதுடா, நீ இந்த இடத்துல வாழுதா. அப்படி நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு மூலியமாக
ஏதாவது ஒரு அறிகுறி கொடுக்க முடியுமா நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு? நீங்க இங்க இருக்கீங்களா? 3 பேர் சேர்ந்து கேட்போம். 1 2 3. நீங்க இங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? சேர்ந்து கேட்கலாம். 3 2 1. நீங்க இங்க இருக்கீங்களா? மறுபடியும் நீங்க இங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? மறுபடியும் இருக்கீங்களா? நீங்க இங்க இருக்கீங்களா? 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 உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? புஷ்பா. புஷ்பா புருஷனா நீ? புஷ்பா சொல்லடா. புஷ்பா புருஷனா நீங்க? ஏய், புஷ்பா எங்க இருக்காரு? புஷ்பா எங்க முன்னாடி வர வைக்க முடியுமா? புஷ்பா புருஷன் தான் புஷ்பா. புஷ்பா புஷ்பா ஆம்பளையா பொம்பளையா? கைஸ் இப்போ எங்களுக்கு என்னன்னா ஒரு பயம் என்னன்னா, யாராச்சும் வண்டியில் யாராச்சும் வந்தாங்கன்னா வழிப்பறிங்க நிறைய நடக்கும். அந்த ஒன்று மட்டும்தான் எனக்கு வந்துட்டு யோசனையாகவே இருக்கு. கேமரா காப்பு 1 லட்சம் கேமரா கைஸ். சரி ஓகே ஓகே ஓகே. உங்க கூட வேற யாராச்சும் இங்க இருக்காங்களா? இந்த லைட் ஆஃப் பண்ணா நல்லா இருக்கும். நான் அந்த லைட்டை போடுவோம். லைட் சென்டர் எங்க ஒரு அறிகுறி இருக்கு? வருஷம் கேட்டுச்சு அந்த சவுண்டு தான் எதுவும் கேட்கல. அது நான் ஏதாச்சும் சொல்றேன். இந்த வரவழியில் எதுவும் சுடுகாடு அந்த மாதிரி அது வரவேற்பு இருந்துச்சு. அங்கே போனால் கன்ஃபார்ம் வந்துடும். இங்கே இருந்தால் வரவே வராது எனக்கு. சரி ஓகே கைஸ், நான் இவ்வளோ நேரம் கம்யூனிகேஷன் பண்ண வரையும் எனக்கு ஏதாச்சும் நம்ம அபேண்டன் பிளேஸ் போயிருந்தா கூட நமக்கு வந்துட்டு கொஞ்சமாச்சும் நமக்கு சவுண்டாச்சு கேட்டிருந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கூட எனக்கு இங்கே வரல. ஸோ அது இல்லாமல் எனக்கு ஒரு அறிகுறி கூட இங்கே எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் நான் இப்போ கிளம்பி ஒரு சுடுகாடை வர வழியில் பார்த்தேன். அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு நான் போய் பார்க்குறேன் என்ன தான் நடக்குது. இன்ன வரையும் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இங்கே வரல. பாய் சும்மா பாம்பு பாம்புனா எனக்கு பயாங்க. சாரி மன்னிச்சிருங்க. என்ன அப்படி ஊர்ற போது சவுண்டு கேட்டுச்சு. சரி வாங்க வாங்க. ஏய் அதெல்லாம் எதுவும் இருக்காரா? யாரும் நீங்கள் வாங்கடா. ஆத்து கால் கேட்டு வச்சான். நீ வைக்கிற இடம் பாம்பு தலையா இருக்க போது அப்போ நான் நீ எங்கடா என்ன விட்டு ஓடுற? எங்கடா ஓடுறீங்க ரெண்டு பேரும்? ஓடிட்டு இருக்கா. எங்கடா ஓடுறீங்க? நான் எடுக்க வந்தது பெரிய வீடியோடா. ஈரா மச்சான் ஒரு புளியாங்க பறிச்சுட்டு போண்டா. ஆசைடா. இவன் கூட இருந்தா சாவடிச்சான். அவசரத்துக்கு பிறந்தவனே போடா. நீ விட்டா பேய் கூட படுத்து கொடுக்குறா. இவன மாதிரி 2:30 மணிக்கு அவனு புளியங்காய் சாப்பிட மாட்டான். பாருங்க புளியங்காய் சாப்பிட்டு இருக்கான். நார்மல் டைம்ல சாப்பிட்டாலே 2:30 மணிக்கு வீட்டு வா. நல்லா இல்ல அந்த மாசம் வந்த புள்ளியா சாப்பிடுவாங்க. அதுக்கு பிடிப்பாங்க. ஆக்சுவலி ஜமாலோட ஒய்ஃப் மாசமா இருக்காங்க. எல்லாரும் அவனுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுங்க. காதலி. ஆமா அப்பாவாக போறான். 4 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய போராட்டம். ஆமா கைஸ் அவனுக்கு வந்துட்டு சொல்ல மச்சான் அதில் அவனுக்கு வந்துட்டு 4.5 வருஷமா வந்துட்டு குழந்தை இல்லை. ஸோ அவன் குழந்தை இல்லைன்னு நிறைய கடவுளை வேண்டியிருக்கான். நிறைய மருத்துவமனை ஏறி இறங்கி நிறைய பிரச்சனைகளை சோதிச்சு எல்லாத்தையும் தாண்டி இப்போ கடைசியில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்துட்டு குழந்தை பிறக்க போகுது. ஸோ எனக்கு என்னன்னா நம்ம டீமுக்கு வந்தால் குழந்தை பிறந்துருது. சதாவுக்கும் குழந்தை பிறந்துச்சு, யாருக்கும் குழந்தை பிறந்துருச்சு. இப்போ வந்து மச்சான் என் டீம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம்
உனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் குழந்தை பார்க்கலாம். குழந்தை டேரக்டா குழந்தை பார்க்கலான்னு இருக்கியா? ஆமா, சக்திவேலுக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ற பொண்ணு பாருங்க. பிடிச்சிருந்தா லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்க கமெண்ட்ல. ஆமா. என்னடா நாயிடா. சரி ஆமா, அவனை பிடிச்சிருந்தா யாராவது ப்ரப்போஸ் பண்ணுங்க. அவன் வந்து ஏங்குறான், கல்யாணத்துக்காக ஏங்குறான் தலைவர். ஸோ எல்லாருமே ஜமாலுக்கு வந்து நீங்கள் உங்களோட கங்க்ராச்சுலேஷனை தெரிவிங்க. 4.5 வருஷம் கழிச்சு இப்போ குழந்தை நின்றுருக்கு. அது நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம். நானும் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு பொம்பளை பிள்ளையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பொம்பளை பிள்ளையாக பிறகுது. இது மட்டும் பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம். அதெல்லாம் ஒரு ஏக்கம் தானே. ஏன்னா நமக்கு வந்து அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், யாராவது கேட்குறாங்கன்னா கூட அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிம்போம். பட் அது லேடிஸ்க்கு வந்து அது ரொம்ப அதுக்காக வந்து என் ஒய்ஃபை எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கும் அனுப்ப மாட்டேன். ஏன்னா யாராவது போனாங்கன்னா புள்ள இல்லையான்னு கேட்குறாங்களா, அதுக்காகவே அவங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் நான் வீட்டுக்கு போகிறப்ப அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. என்னை பார்த்து கதை சவுண்ட் கேட்டுச்சுனா சொல்லு சரி. காற்று கரைஞ்சிருக்கும். வண்டிக்கிட்டே வந்துட்டோம்டா. அதுபடியும் சொல்லுடா. படப்படம் தான் ஆயிடுச்சுடா 2 நிமிஷத்துக்கு. அது எது காற்று கடிடும்டா. அதுதான் அது வந்து ஜென்ஸுக்கு பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் அது பெருசாகவும் எடுத்துக்க மாட்டோம். அதாவது கேட்டால் ஓகே அப்படிமா போயிடுவோம். பட் லேடிஸ் வந்து அப்படி கிடையாது. பட் அதனாலவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அடிக்கடி அது ஃபீல் பண்ணுறப்ப, ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப மெயினாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொந்தக்காரங்களை மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி குறை இருக்குங்கிறப்ப அதை நம்ம போட்டு நோண்டக்கூடாது. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். உள்ளே கொஞ்சம் வந்து நல்லா இருக்கலாம்னு கேட்க மாட்டாங்க, இல்லை இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் அந்த வழியெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். பட் ஏன்னா எல்லாருமே ப்ரேயர் பண்ணிடுவாங்க சார். என் ஒய்ஃப் அதை அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே போயிட்டு வந்ததுன்னா வீட்டில் வந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அது பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நான் தேத்துவேன், என்ன ஏஜ் ஆகிடுச்சு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். மேரேஜே வந்துட்டு செம்ம ஒரு மேரேஜ். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து கிறிஸ்டின்னு, இவன் வந்து முஸ்லீமு. லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. லவ் மேரேஜ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அதில் வேறு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக ஆமாம். இப்போ வந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டான் மாப்பிள்ள. ஆமாம். சரி வாங்க போவோம், அந்த இடத்துக்கு போவோம். வாங்க. இடம் உழுவுதுடா. சரி வாங்க, நாயை கத்திட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க, வண்டி வர்றா. கோப்ரோ கொடு. இந்த கேமரா வண்டி பேக மாட்டிக்கோ. சேஃபா வா. பார்த்து பத்திரமா. சத்தி நின்றா பேக்டா. வண்டி சாவி வண்டி எங்கே விட்டுட்டு போல. வண்டி இருக்கு மச்சான். வண்டி சரி சரி சமல் 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 வண்டி ஓட ஓட வண்டி 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 எடுத்துறான் முழு போலாம். ஓட முன்னாடி ஜமாலு ஜமாலு நோ நோ
ஏய் ஜமா வந்தீங்க அப்படி அர்த்தம். ஏய் இப்பெல்லாம் வந்தீங்கன்னா வெளுத்து விட்டுருவேன். எல்லாரும் போலீஸ்ல இருந்து எல்லாம் வெளியே தானே இருக்காங்க. அல்லா வாடா 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 வா 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 வா. எங்க இருக்கான்? ஏய் செருப்பு இங்க எடுத்துடா. இந்தா இந்தா இந்தா. செருப்பு எடுத்துட்டியா? ஏய் வாடா ஓடி வாடா. வாடா சீக்கிரம் வாடா. பேக மாட்டுறா ஃபர்ஸ்ட். அவன் கூட ஏறுறா ஏறி போடா ஃபர்ஸ்ட். வண்டி வாடா வண்டி இந்தா வண்டி வாடா. செப்பல் கடை இருக்கு. செப்பல் கடை இருக்கு. கொடுத்தனடா அங்க போடா. செப்பல் போற கிலோ போற எந்த காலுக்கு எந்த செப்பல் தெரியல. ஏதோ ஒரு காலுக்கு ஒண்ணு காலுக்கு அடிச்சா போயிடும். ரெகுமனு இல்ல ரெகுமனு போயிடுறா நீ முதல்ல. விளையாட போடா போடா போடா. போட போட எடுத்து கைஸ் நான் அப்படியே போய் அங்கே போய் கேமரா ஆன் பண்ணுறேன். ஏய் வாடா கைஸ். வண்டி அவன்கிட்ட மாற்றி விட்டேன் சத்யவேல்கிட்ட. வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். உயிரே வருது. ஐயோ வா வா வா. எனக்கு வேற பயம்டா. அவனுக்கு வேற ஆல்ரெடி ஃபிக்ஸ் வரும். அந்த இதனால பயத்துல ஃபிக்ஸ் எதுவும் வந்துருமோன்னு ஒரு பயம் வேற எனக்குள்ள. ஐயோ இதில் வண்டி வேற எடுக்கலாமா? ஓடி வரான் நடந்து வேற. கைஸ் நான் ஃபர்தராக நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு இங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்றதை வெளியே போய் நான் சொல்கிறேன். போகலாம் போகலாம் போ. இது வெளிச்சத்தை பார்க்கும்போது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. ஏய் தலைவன் துரத்துறதுக்கு ரெடியாக இருக்கான். கைஸ் ஃபைனலாக ஒரு வழியாக அந்த வீடியோ முடிச்சாச்சு. ஸோ கடைசியாக வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் யாருன்னு தெரியல அவங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க மனுஷனாக தான் இருப்பாங்க. நாங்கள் அவ்வளோ நேரம் கம்யூனிகேஷன் பண்ண பார்த்தோம். அங்கே எந்த ஒரு சவுண்டுமே எங்களுக்கு கேட்கல. யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேப்பில் வந்தாங்கன்னே தெரில. ஆனால் ஆமாம் அங்கே தான் கூட நம்ம நின்னோம். யாரும் வரல வேற. நீ அங்கே வீடியோ எடுக்கிறத கூட சக்தி என்னையும் கூப்பிட்டில வாவான்னு. அப்போ கூட அங்கே தான் 2 கேமரா செட் பண்ணி நான் ஆன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட அங்கே யாருமே கிடையாது. கரெக்டாக அந்த இடத்துல எப்படி வந்தாங்கன்னே தெரில. எனக்கு இன்னும் அதுதான் நம்பவே முடியல. அவ்வளோ இதாக இருக்கு. ஏயா இருந்தால் கூட பரவாயில்ல, வேற யாரோ இருக்காங்கன்னுங்கும் போது திடீர்னு எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி யாராது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாச்சும் அங்கேருந்து நாங்கள் ப்ராப்பராக என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்றது கூட என்னால் தெரியல. சட்டனாக நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வண்டியை விட்டு விடான்ட்டான். எனக்கு அதுதான் பரவாயில்ல, கரெக்டு தான். வண்டியை விட்டு வந்தது சரி தான். யாருன்னு மூஞ்சி இருட்டுல கரும்புமே எவனும் தெரியல. எனக்கு தலை சுத்திருச்சு கைஸ். கண்டிப்பா அந்த இடத்துல தப்பிச்சா போதுன்னா விடுங்க. என் ஃப்ரெண்டு சொன்ன அந்த இடத்துல ரேபரி நடந்திருக்கு. தலையை வெட்டுறது தாத்தா சொன்னாரு பத்தியா அவங்கள்ட்ட போக. அவர் இல்லைன்னு சொன்னாரு. பயம் வேற. எனக்கு இது கழுத்தா இருந்தது. தாத்தா சொன்ன பயமே எனக்கு பாதி. எல்லாமே ஜப்பானி ஊர் வர பக்கத்துல தான். எனக்கு அவனாவர பக்கத்துல கழுத்தறுத்து கூட வச்சு ஆள் வந்துறான்னு சொல்லிட்டு ஜப்பானியோட ஊரு பக்கத்துல தான். நான் போகும்போது உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த குளத்தை. அங்க இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 கிலோமீட்டர் ஆகும். எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அது வேற இருக்கு.
தலைவன் சப்பானை ரூபத்தில் யாராச்சும் வந்துடுவாங்கன்ற பயம் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை பார்த்து சொல்லுங்கள். ஸோ அடுத்த வாரம் ஒரு பயங்கரமான வீடியோவில் ஒரு பயங்கரமான கண்டென்ட்டில் உங்களும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்ட்ரோவில் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசியிருந்திருப்பேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக கிளம்பலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற மொத்த பிளேஸையும் நான் எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன்ஸ் இருக்கோ எதெல்லாம் ஹாண்டட் பிளேஸ்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அது ₹1 இருந்தால் கூட ஓகே தான் எனக்கு. லவ் யூ கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜமால் வந்துட்டு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசணும்னு நினச்சான். அந்த விஷயத்தை பற்றி ஜமால் சொல்லுவான். ஏன்னா அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை அவன் சொல்லணும்னு நினச்சான். இல்லை என் சொந்த கதையே கிடையாது. பட் எல்லாத்துக்குமே காமனாக தான் சொல்கிறேன். ஏன்னா ஃபங்க்ஷன் நார்மலாக நம்ம கேட்குறோம், போனது வந்து உங்கள் பேபி இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக கேட்டுறீங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அது உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். தயவு செஞ்சு யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருமே கேட்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த ஒரு நாள் கேட்டு போயிடுவீங்க, அது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அது நரகமாக ஆயிரும். அதுலேருந்தே அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க, இது மாதிரி கேட்டாங்கன்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கும் சரி, தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயம் இருக்கிறப்ப யார்ட்டையுமே இந்த மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா அவங்களோட மனசு கஷ்டப்படும். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் கேட்டு போயிடுவீங்க. பட் அந்த டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க போயிட்டாங்கனாலே அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆயிரும் பின்னாடி. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லா பொண்ணையும் உங்கள் பொண்ணாக பாருங்கள். ஸோ யார் மனசையும் தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. குழந்தை இல்லாதன்றதுலாம் இருக்கக்கூடாது. வரைக்கும் என் மச்சான் வந்து லேட்டாக என்னங்க அவசரம், ஏங்க எங்களை சிங்கிளாக இருக்க விட மாட்டீங்களா, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படாமல் லேட்டாக பெற்றுக்கலாம். நானே பாருங்க 10 வருஷம் வச்சா பெற்று குழந்தைலாம் யாரை போய் குண்டி கழுவி விடுறது அதுக்கு தலைவன். ஸோ அதனால லேட்டாக ஆசை இருக்கு குழந்தை குண்டி கண்டிப்பா ஜம்மால் குழந்தை கல்யாணம் ஆசை இருக்கு, ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பொண்ணு பார்த்து சொல்லுங்க சத்தியவேலுக்கு. கமெண்ட் பண்ற ஃபேன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆமா. ஸோ ஆமாங்க, சத்தியவேல் வந்துட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஸோ இந்த லவ் ஸ்டைல கூட இந்த பொண்ணு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல. சத்தியவேலை பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சத்தியவேலோட ஐடி வந்து நான் இதில் கொடுக்குற இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அவனுக்கு வந்துட்டு துணை முதல்ல வரவங்களுக்கு நாங்க வந்து சேனல் ரீதியா ஒரு gift பண்ணலாம்னு இருக்கோம். ஆமா, முதல்ல வாங்க, அவங்களுக்கு தான் கண்டிப்பா அந்த gift. தங்கச்சி நல்ல பையமா நல்லா வச்சு பார்த்துப்பான். ஸோ உனக்கு நீ தூங்கும் போதும் பாயாவும் எதிரியும் போது தாயாவும் இருப்பான். ஸோ உனக்காக எல்லாமே பண்ணுவான். ஸோ கீப் சப்போர்ட்மா. ஓகே. ஸோ ஓகே கேஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஜமால் சொன்னது 100% கரெக்டு. எந்த ஒரு பொண்ணுக்கும் எந்த ஒரு ஆணுக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஃபேமிலியில் இருக்கவங்க கூட அப்படி பார்க்காதீங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியுமே தவிர உங்களுக்கு அது தெரியாது. ஸோ யாருமே அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அதை வச்சு கார்னர் பண்ணாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். ஸோ கடவுளாக பார்த்து கொடுக்குறது தான் அது. சும்மா எடுத்தோன்னே கொடுக்குறதுக்கெலாம் அது என்னது, இது லட்டா அது கிடையாது. ஸோ கடவுளாக பார்த்து எப்போ கொடுப்பாங்களோ அப்போ தான் கொடுப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து காட் கிஃப்ட் சைல்டு தான் பிறக்கும். ஓகே, கடவுளோட குழந்தை தான் பிறக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார். லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவான் தலைவன், கவலைப்படாத மச்சான். ஸோ ஜமாலுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்ற வரைக்கும் கமெண்ட் கண்டிப்பாக போங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நான் சொன்னால ஒரு விஷயம், ஸோ அதுக்கும் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. ஸோ லவ் யூ, டாட்டா, பாய். மறக்காமல் திருச்சி 143 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு பயங்கரமான வீடியோவில் வந்து பார்க்குறேன். நமக்கு ரிச்சுவல் ரகமான இன்னொரு சேனல் இருக்குது, அதுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. பாய், லவ் யூ.